ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அருமையான தட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு மத்தி மீன் கறி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சாதத்து கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம். ஒரு கமகமக்கும் ஒரு தட்டுக்கடை மத்தி மீன் கறி வாங்க எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்க வரீங்க. அதெல்லாம் வெடித்து பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் சிறிதளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது நல்லா கறிகிராமல் வறுத்துக்குங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி இடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா கீழே சேர்த்துக்குங்க. அது நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கிறதுக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துட்டு அதே நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நல்லா வதக்கிறதுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்குங்க. அரைச்சி சேர்க்கும்போது நல்லா கிரேவி கொஞ்சம் கட்டியாகவும் கிடைக்கும். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிறதுக்கலாம். இந்த மாதிரி நல்லா இறங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் அதிகமாக சேர்க்க வேண்டாம், சேர்த்திங்கன்னா கலர் மாறிடும். அதனால் சிறிதளவு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதே நல்லா 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அந்த வதக்கி வந்ததும் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் அந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்தையும் போகிற மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் அதில் குடம்புளி அல்லது சாதா புளி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் மீன் சேர்த்துக்கலாம். மித்தி மீன் நல்லா கழுவி இந்த மாதிரி வரலாம் போட்டு அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஜென்டலாக மீன் உடஞ்சிடாமல் இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்தையும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக பாருங்கள், கலர்லாம் ஒரு ரெட் ஈஸாக வந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு. இது வந்து அப்படியே ஜென்டலாக சட்டியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியே கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி பிடிச்ச கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு மத்தி மீன் கறி சூப்பர் ரெடியாச்சுங்க. வீடியோ கமக்க ஒரு மத்தி கடை சூப்பர் ரெடியாச்சுங்க மத்தி மீன் கறி. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சின்னா நம்ம மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இந்த மாதிரியான சமையல் குறிப்பு சாதனமான வீடியோக்கள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.